எல்லாருக்கும் ஹாய், நான் அர்ஷத். இந்த வீடியோல நான் சூஸ் பண்ணிருக்கிற டாபிக் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னா நான் இந்த வீடியோல யோகா பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அதை பத்தி பேச போறது இல்ல. நார்மலா நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அதை பத்தி பேச போறது இல்ல. வீட்டுல சும்மா கையும் காலும் ஆட்டி சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, நான் அது சம்பந்தமா பேச போறது இல்ல. இந்த வீடியோல நான் பேச போற பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் மசில் ட்ரைனிங். அதாவது ஜிம்முக்கு போய் அங்க இருக்கிற வெயிட்ஸ்ல நம்ம பண்ற மசில் ட்ரைனிங்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் உடம்புக்கு வரும் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம மசில்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் பண்றதுனால, மசில் ஒர்க் அவுட் பண்றதுனால. அதுல ஒரு 10 பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணி இந்த வீடியோல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இம்யூன் பவரை, நம்மளோட இம்யூனிட்டியை அதிகமாக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாடியில இருக்கிற ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணி குட் ஃபேட்டை நம்ம பாடிக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அப்சர்வ் பண்ணி யூட்டிலைஸ் பண்றதுக்காக அது வந்து யூஸா இருக்கும். தேர்ட் ஒன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற போன்ஸ், நர்வ்ஸ், அதுக்கப்புறம் மசில்ஸ், இது எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் ஆக்கும். பிளஸ் இந்த நர்வ்ஸ்லயும் பிளஸ் போன்ஸ்லயும் என்னென்ன மாதிரில டிசீஸ் வருமோ, என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருமோ அதெல்லாம் வராம பிரிவென்ட் பண்ணும். இன் சம் சிச்சுவேஷன்ஸ்ல அந்த போன்ஸ் அண்ட் நர்வ்ஸ்ல இருக்கிற பிரச்சனையை இந்த மசில் ட்ரைனிங் ரெகுலரா பண்ணும்போது அது கியூரே பண்ணும். ஃபோர்த் ஒன் வந்து கியூர்ஸ் இன்சோமேனியா. இன்சோமேனியானா தூக்கம் இல்லாண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ யாருக்கெல்லாம் இந்த இன்சோமேனியா இருக்கோ அவங்க வந்து ரெகுலரா மசில் ட்ரைனிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட இந்த இன்சோமேனியா பிரச்சனை வந்து கியூர் ஆகும். ஃபிஃப்த் ஒன் வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட்ஸ் ப்ராப்பரா அப்சர்வ் ஆறதுக்கும் பிளஸ் நம்ம சாப்பிடுற ஃபுட்ஸ் சீக்கிரமா அண்ட் ஒழுங்கா டைஜஷன் ஆறதுக்கும் மசில் ட்ரைனிங் வந்து தேவைப்படும். சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க, ஆனா வந்து உடம்பு நல்லா குண்டா இருப்பாங்க. சில பேர் 20 இட்லி சாப்பிட்டாலுமே உடம்பு வந்து ஒல்லியா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மசில் ட்ரைனிங் அவங்க ரெகுலரா பண்ணாங்க அப்படின்னா 2 இட்லி சாப்பிட்டாலும் குண்டா ஆகாம பாடி வந்து ஃபிட்டா இருக்கும். 20 இட்லி சாப்பிட்டும் ஒல்லியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க பாடி வந்து அவங்க சாப்பிட்ட ஃபுட்டை, அவங்க ஃபுட்ல இருக்கிற ஃபேட்டை ஒழுங்கா அப்சர்வ் பண்ணாதனாலதான் இந்த மாதிரி அவங்களுக்கு வருது. சோ அவங்க மசில் ட்ரைனிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சாப்பிடுற ஃபுட்ஸ் அண்ட் அந்த ஃபுட்ஸ்ல இருக்கிற புரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ் அதை வந்து பாடி ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணி பிளஸ் அவங்க மசில் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க ஹார்மோன்ஸ்ல சில சேஞ்ச் ஏற்பட்டு அவங்களோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆறது, மசில் growth மாஸ் ஆறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும். சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா, யாரு ரெகுலரா மசில் ட்ரைனிங் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஏஜிங் வந்து ஸ்லோவா நடக்கும். அதாவது நீண்ட நாள் வாழ்வாங்க, லாங்குவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மசில் ட்ரைனிங்ல நான் கார்டியோவும் சேர்த்தா நான் சொல்றேன். சோ ஜிம்ல நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மசில் ட்ரைனிங்கும் பண்ணுவோம், கார்டியோக்கு ஒர்க் அவுட்டும் பண்ணுவோம். சில பேர் கிராஸ்ஃபிட் மாதிரி இன்னும் சில எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சோ நான் இதுல சொல்றது வந்து மசில் ட்ரைனிங் பிளஸ் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ். செவன்த் ஒன் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ரெகுலரா இந்த மாதிரி மசில் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ பண்றாங்களோ அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், டிப்ரெஷன் கம்மியாகும். எய்த் ஒன், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாயிரும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா மலச்சிக்கல் அப்படிம்பாங்க. சோ ரெகுலரா மசில் ட்ரைனிங் கொடுக்கும் போது இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளமும் சரியாயிரும். நைன்த் ஒன் என்ன அப்படின்னா, கியூர்ஸ் அண்ட் பிரிவென்ட்ஸ் ஒபிசிட்டி அண்ட் ப்ளோட்டிங். யாரெல்லாம் ஒபீஸா இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் இந்த ப்ளோட்டிங் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாம் ரெகுலரா மசில் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ பண்ணாங்கன்னா அவங்களோட இந்த பிரச்சனை வந்து சரியாயிரும். பிளஸ் யாருக்கெல்லாம் இந்த ஒபீஸ் அண்ட் ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இல்லையோ அவங்க வந்து ரெகுலரா இந்த மசில் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒபீஸ் அண்ட் ப்ளோட்டிங் ப்ராப்ளம் வராம இந்த மசில் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ வந்து பிரிவென்ட் பண்ண வைக்கும். 10th ஒன் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ரெகுலரா கார்டியோ ஒர்க் அவுட் பண்றாங்களோ அவங்களோட ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப கார்டியோனா என்ன அப்படின்னா, கார்டியோ வாஸ்குலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கார்டியோங்கிறது கிரீக் வேர்ட். கிரீக்ல கார்டியோனா ஹார்ட் அப்படின்னு அர்த்தம், வாஸ்குலர் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் அப்படின்னு அர்த்தம். சோ கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னா ஹார்ட்டை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கும் பிளஸ் நம்ம பாடியில இருக்கிற பிளட் வெசல்ஸ் ப்ராப்பரா இருக்கிறதுக்கும் நம்ம பண்ற ஒர்க் அவுட் தான் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ வெறும் மசில் ட்ரைனிங் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த மசில் ட்ரைனிங் கூட நம்ம கார்டியோ ஒர்க் அவுட்ஸையும் நம்ம ஆட் பண்ணும். அதுதான் ஒரு போனஸ் பாயிண்ட். சோ மசில் ஒர்க் அவுட் அண்ட் கார்டியோ ஒர்க் அவுட் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நம்ம பண்ற ஒர்க் அவுட்ஸ்ல தான் இப்ப நான் சொன்ன இந்த 10 பெனிஃபிட்ஸும் பிளஸ் இது இல்லாம இன்னும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. சரி, ஓகே. இப்ப நம்ம மசில் ட்ரைனிங் பண்றோம். எவ்வளவு நாளுக்கு மசில் ட்ரைனிங் பண்றது, எவ்வளவு தடவை ஒரு வாரத்துக்கு பண்றது, பிளஸ் வந்து எவ்வளவு டியூரேஷன்ல பண்றது, இந்த மாதிரிலாம் சில கேள்விகள் வரும். இந்த வீடியோல நான் சிம்பிளா மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் மினிமம்
30 மினிட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 90 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மசில் ட்ரைனிங் வந்து நம்ம பண்ணணும். இப்ப 30 மினிட்ஸ் சொன்னா இல்ல 60 மினிட்ஸோ இல்ல 90 மினிட்ஸோ சொன்னா கண்டினியூஸா யாரும் 30 மினிட்ஸ் பண்ண மாட்டாங்க, கண்டினியூஸா யாரும் 60 மினிட்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த 30 to 90 மினிட்ஸ் கேப்ல நம்ம ஒவ்வொரு செட்டுக்கு நடுவுல நம்ம எடுக்கிற ரெஸ்ட், ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கு நடுவுலயும் நம்ம எடுக்கிற ரெஸ்ட், இது எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஆப் ஒர்க் அவுட் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு செட்டுக்கு இல்ல ஒரு ஒர்க் அவுட்ல இருந்து இன்னொரு ஒர்க் அவுட்டுக்கு போகும்போது மினிமம் 15 செகண்ட்ஸ் கேப், மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் கேப் நம்ம கொடுக்கணும். ஆப் இல்லாம மத்த மசில்ஸ்க்கு நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா மினிமம் ஒரு செட்ல இருந்து இன்னொரு செட் போறதுக்கு, ஒரு ஒர்க் அவுட்ல இருந்து இன்னொரு ஒர்க் அவுட்டுக்கு போறதுக்கு மினிமம் 45 செகண்ட்ஸ் கேப், மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கேப் கொடுக்கலாம். அது வந்து நம்ம அடிக்கிற வெயிட்ஸ்க்கு தகுந்த மாதிரியும், நம்மளோட எனர்ஜிக்கு தகுந்த மாதிரியும், நம்மளோட இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரியும் எவ்வளவு டியூரேஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் நம்ம கேப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஆனா மினிமம் 45 செகண்ட்ஸ் ஆச்சு கொடுக்கணும், மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ரெகுலரா 30 மினிட்ஸ் மசில் ட்ரைனிங் பண்றாங்களோ அவங்கள விட 60 மினிட்ஸ் மசில் ட்ரைனிங் பண்றவங்களுக்கு இம்யூன் அதிகமா இருக்கும். நான் சொல்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். யாரெல்லாம் 90 மினிட்ஸ் ரெகுலரா மசில் ட்ரைனிங் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த 60 மினிட்ஸ் பண்றவங்களை விட இந்த இம்யூன் பவர் அதிகமா இருக்கும். பிளஸ் நான் சொன்ன மத்த பெனிஃபிட்ஸோட லெவல், அந்த பவர் எல்லாமே அதிகமா இருக்கும். சோ மினிமம் 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் 90 மினிட்ஸ். சரி, இப்ப வீக்லி 7 டேஸ் இருக்கு, ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. நம்ம 7 நாளுமே எக்ஸசைஸ் பண்ணுமா இல்லனா ஏதாச்சும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீக்லி அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் ஆச்சு மசில் ட்ரைனிங் பண்ணணும். மேக்ஸிமம் 6 டைம்ஸ் பண்ணலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது 3 நாள் ஆச்சு மசில் ட்ரைனிங் பண்ணணும். மேக்ஸிமம் 6 நாள் வரைக்கும் நம்ம வந்து மசில் ட்ரைனிங் பண்ணலாம். இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. சில பேர் வந்து ஒரு வாரத்துக்கு வெறும் 3 நாள் மட்டும் மசில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு வாரத்துக்கு 4 நாள் மசில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. சில பேர் 5 நாள் பண்ணுவாங்க. சில பேர் 6 நாள் பண்ணுவாங்க. ரொம்ப பிஸியஸ்ட் பர்சன் தான் ஒரு வாரத்துக்கு 3 டைம் மசில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஆனா மெஜாரிட்டி பேரு ஒரு வாரத்துக்கு 5 நாள் தான் மசில் ட்ரைனிங் பண்ணுவாங்க. சோ இப்போ நீங்க 4 தடவை பண்ணாலும் சரி, 5 தடவை பண்ணாலும் சரி, 6 தடவை பண்ணாலும் சரி, 3 தடவை பண்ணாலும் சரி, நீங்க எப்படி மசில் ட்ரைனிங் பண்ணாலும் நம்ம பாடிக்கு அதனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் மேல சொன்ன 10 பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஆனா என்னன்னா, 3 டைம் பண்றவங்களை விட 5 டைம் 6 டைம் பண்றவங்களுக்கு இன்னும் பாடி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அட்லீஸ்ட் 3 டைம் ஆச்சு மசில் ட்ரைனிங் வந்து ஒரு வாரத்துல பண்ணும். மேக்ஸிமம் 6 டைம்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். கார்டியோவை பொறுத்த வரைக்கும் அது அவங்க கோலுக்கு தகுந்த மாதிரி, பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி, பாடி ஃபேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். சில பேரோட பாடி டைப்புக்கு டெய்லி நம்ம கார்டியோ பண்ணும். சில பேரோட பாடி டைப்புக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணா போதும். சில பேரோட பாடி டைப்புக்கு வீக்லி ட்வைஸ் பண்ணா போதும். இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அது அவங்க ட்ரைனர்ஸ் கேட்டு நம்ம எவ்வளவு நாள் ஒன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, கண்டினியூஸா இன்டென்ஸ் ஒர்க் அவுட் 30 மினிட்ஸ் பண்ணும், ஹையஸ்ட் 90 மினிட்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட பாடி ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி மாறும். சில பேத்துக்குலாம் 30 மினிட்ஸ் பண்ணோனே டயர்ட் ஆயிரும். சில பேத்துக்குலாம் 90 மினிட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த எனர்ஜி இருக்கும். சோ நமக்கு 30 மினிட்ஸ் வரைக்கும் தான் இன்னைக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னா நம்ம வேணும்னே பாடியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி 60 to 90 மினிட்ஸ் நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா இப்ப நான் சொன்ன பிரச்சனை எல்லாம் அப்படியே ரிவர்ஸா மாற ஆரம்பிச்சிடும். இம்யூன் வீக் ஆக ஆரம்பிச்சிடும், மசில் சோர்னஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். சோ இன்னைக்கு என்னோட பாடி கெப்பாசிட்டிக்கு ஒரு 60 மினிட்ஸ் இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு 60 மினிட்ஸ் தான் பண்ணணும். இன்னொரு நாள் 30 மினிட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் 90 மினிட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அவங்க பாடியோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி, ஸ்டாமினாக்கு தகுந்த மாதிரி, கோலுக்கு தகுந்த மாதிரி இந்த 30 to 90 மினிட்ஸ் இன்டென்ஸ் மசில் ட்ரைனிங் ஒர்க் அவுட்டை அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். சோ இதுதான் மசில் ட்ரைனிங் சம்பந்தமான விஷயம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டாபிக் சம்பந்தமா பார்க்கலாம். தேங்க்யூ.